சித்திரை 1 இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அழகர் கோயிலுக்கு தான் போனோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. அழகு என்கிற சித்தர் ஒருவர் அழகு முத்தாயினரை வழிபட்டதாக சொல்கிறாங்க. கோவிலுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல அவர் ஜீவசமாதி ஆனதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வர பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலை சீட்டில் எழுதி அந்த கத்தியில் கட்டுறாங்க. வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா சிலையாக செஞ்சு வைக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சிறப்பு தரிசனமாக பக்தர்கள் தரிசிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் மக்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க. இந்த கோவில் விழுப்புரத்துலேருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வேண்டுதல்தாரரோட பேரும் ஊர் பேரும் எந்த தேதியில் வைக்கிறாங்கன்னு எழுதி வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் கற்பூரம் வாங்கி நம்மளும் சாமியை தரிசனம் பண்ணோம். இலவசமாக அன்னதானமும் நிறையா போட்டாங்க. அப்புறம் மோர் பந்தல் போட்டு இலவசமாக மோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி நிறைய பக்த கோடிகள் குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் வாங்கி குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி குடித்தோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் வயல்வெளி தான் இருக்கும். ரொம்ப இயற்கையாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்லான்னு வந்துட்டோம். துப்பாக்கி அப்படியே கொடுத்த உடனே எல்லாத்தையும் டம்முன்னு சுடலான்னு வந்தோம். துப்பாக்கி எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால டச் விட்டு போச்சு. எப்படி குறிப்பாத்து சுட்டாலும் சுடவே முடியல. அப்புறம் 2 பலூனை எப்படியோ கஷ்டப்பட்டு சுட்டுட்டோம். திரும்ப சுட போகிறேன்னு அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன். அந்த அண்ணன் திரும்பவும் காசு கேட்டதுனால துப்பாக்கியை கொடுத்துட்டு ஓடிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடிலாம் பார்த்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. நிறைய ரோஸ் செடிலாம் இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோடு போனால் இந்த கோயிலுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சித்திரை 1க்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். உங்கள் ஃபேமிலியோட வந்து நீங்களும் கலந்துக்கலாம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடை தெருவெலாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. பொம்மை கடையாகட்டும், அப்புறம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றி சிலை வைக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்க புதுசாக இப்போ சிலை வாங்கி வைக்கிறாங்க. இங்கே சிலையும் செஞ்சு தராங்க. இங்கே பிங்காஞ்சாமா கடையும் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா உரல், அப்புறம் அந்த உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. குட்டி உரலும் பார்த்திங்கன்னா இருந்துச்சு, சின்ன உரல். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸும் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பொருள் இருந்துச்சு. அப்புறம் பேய் வீடு இருந்துச்சு. அது ஒரு கண்டெய்னரில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வெளியே பாருங்களேன், ஃபோட்டோவே பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து திரும்ப கடத்தெருவை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். சரியான கூட்டங்க, பார்த்தாலே தெரியும். அப்புறம் திரும்பவும் வாழைப்பழம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். அதையும் பார்த்து அப்படியே முடிச்சுட்டு பாருங்கள், கூட்டம் சரியான கூட்டம். அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.